சொல்றாங்க. அப்போ ஒரு மகா வராங்க, வந்து அவருடைய கால் மத்தியில அப்படியே என்ன பண்றார், கண்ணீர் விட்டு தைலத்தை எல்லாமே பண்ணும்போது அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, என்னப்பா பாருங்க பாண்ட சொல்லாச்சு, நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு தண்ணி கொடுத்தியா, இல்ல வீட்டுல நான் செபிக்கும் போது எனக்கு என்ன ஆதாரத்தை கொடுத்தியா, இல்ல நான் வீட்டுல கூடும் போது எனக்கு ஏதாவது செஞ்சியா, எதுவுமே. ஆனா இந்து மதங்களோ எப்படிப்பட்டவளோ நான் சொல்லத்துக்கு இஷ்டப்படல, எப்படிப்பட்டவளோ இருந்தாலும் சரி, அப்பா நான் என் பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டா, என் காலை கண்ணீர், எவ்வளவு பெரிய விசுவாசம் பாரு. இயேசுடைய பாதத்துல கால் மத்தியில நம்ம உட்கார்ந்து முழுதல் பண்ணிட்டு செபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கீர்த்தனை பாடு நிறைய பாடல் எனக்கு நிறைய தெரியும். எங்கே சுமந்து போறீர் இந்த காணலில் உமது அந்த முழுவதும் ஐயா என் இயேசு சாமி எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையில் எங்கே சுமந்து போகிறீர் பாதையின் நடுடலும் வாடித்தவி கொண்டாக பாதையின் நடுடலும் வாடித்தவி கொண்டாக வேலையில்லாத சிவன் வீணாக தாங்கி வர எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையில் எங்கே சுமந்து போகிறீர். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கண்ணீர் விட்டார், உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார், உனக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார், ஆட்டு குட்டியா மாறினார். இவன்தான் உலகத்தின் பாவத்தை சொல்லுங்க, இவன்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி. சபைக்காக, சபை மக்களுக்காக அருமையான செழிப்பு மறையா எந்த போராட்டம் வந்தாலும் அவர்தான் முன்னப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கு எதிராச்சுன்னா மக்கள் அதை பற்றி கேட்கணும். நிறைய பேர் பொருளுக்காக, ஆஸ்திக்காக, பணத்துக்காக நிறைய ஓடி இருக்கிறாங்க. ஆனா சபை மக்களை விசாரிக்கிறது இல்லை. விசாரிக்கணும், சபை மக்களை கிட்ட சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்வதை மக்கள் கேட்டாங்க. அது போலதான் அந்த மகன் கூட இயேசு சொன்னாரு, உன் பாவம் நான் மன்னித்ததுகிறார். அல்லேலூயா. சமாதானத்துடனே போன்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எந்த நாளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10 சொல்றாரு, எழுந்த போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். பாரு, உலகம் ஒண்ணுதான். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சகையிடம் பண்ணப்பட்டவர். யார் பிச்சைக்காரன்? சகைய சொல்லுங்க, சகைய பிச்சைக்காரனா? சமாதானம் இல்ல. ஒரே ஜெயக்குமார போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கும் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஆஸ்திரேலியாவுல, ஐயா என் வீட்டுல சமாதானம் இல்ல, நான் என்ன செய்வது என்று கேட்கலாம். அப்ப ஐயா சொல்லிருப்பாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை கற்பலாம். அல்லேலூயா. எங்கமே சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை தேடி வருகிற ஒரே இடம் தேவனுடைய. அல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் வந்து சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். சகேயு வசதியானவன், எல்லாருக்கும் ஆடைக்காரர்களுக்கு தலைவன், பணம் வசூலிக்கிறவன், ஆனா
ஹalleluya. அவ்வளவு பணம் இருக்குது, என்ன இருக்குது, சொத்து இருக்குது. சரி நினைச்சிருந்தா இயேசு அவன் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா சரி என்ன பண்ணாரு, மனதார நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், மகிமை கொடுக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டுக்கு வந்து மேல பார்க்கும்போது அப்பதான் இயேசு கிட்ட போய் சகையே வீட்டுக்கு இன்னைக்கு ஹalleluya. அதனால மக்கள் வச்சவர் எழுந்து போன தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரே இவ்வுலகத்துக்கு ஹalleluya. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இவ்வுலகத்துக்கு வந்தார், மகிமையா வந்தார். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், விசுவாசமுள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார். ஹalleluya. விசுவாசமுள்ள இருந்தவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்குள் அடைய வேண்டும். அப்பதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாம ரட்சிப்புக்குள் வராம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள. விசுவாசம் வேணும், நீ ரட்சிக்கப்படணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், தேவனுடைய மகிமை காண வேண்டும். அப்பதான் உனக்கு ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட 2021ஆம் ஆண்டில 12ஆம் ஆண்டை கால வைத்திருக்கிற நாம் வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படி பார்க்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவனோ ஆமென். ஹalleluya. நீங்க நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 2021ஆம் ஆண்டில இந்த 12ஆம் ஆண்டு காலை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் அநேக துன்மார்க்கனுக்கு பல வேதனைகளும் துன்பங்களும் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ கிருபை செய்து கொள்ளும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கொள்ள நோய்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் துன்மார்க்கன் அழிந்து போயிருக்கிறார். கொள்ள நோய்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, பூமி வாயை திறந்தது. என்ன சொல்லுது? பூமி வாயை. காரணம் என்ன? எந்த பாவம், எந்த அக்கிரமம், எந்த ஆண்டு இருக்கிறாங்க, கண்ணில்லையா, மூக்கில்லையா, காதில்லையா, இங்க பேசுற குடும்பம் இல்ல. என்ன பண்ற ஆளுநர் நிறைய பேசினா அப்படியே வார்த்தை. அது போலதான் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சஞ்சலம் வந்தாலும், எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் பின்வாங்கி போகவே கிருபை செய்து கொள்ளும். தகுதியில்லாத உன்னை தகுதிப்படுத்துவார், தகுதியில்லாத குடும்பத்தை தகுதியாக்குவார், தகுதியில்லாத சபையை தகுதியாக்குவார். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya. பாருங்க, புலம்பல் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படி பார்க்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு ஹalleluya. நான் அழிந்து போகாதபடி, நான் ஒரு காலம் பிரச்சனைகளை மாட்டிக் கொள்ளாதபடி அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால, அவருடைய இரக்கத்தினால அவர் என்னை ஆசீர்வதித்து அவருக்கு முடிவுக்கு எல்லையே. ஹalleluya. என்னுடைய ஐயாவை ஆபிரகாம் அழைத்த தேவன், ஈசாக் அழைத்த தேவன், யாக்கோபை அழைத்த தேவன், நேரம் இல்லாதனால
2 மணி நேரம் கிட்ட ஆகும். அதனால கர்த்தருடைய கிருபை நல்ல, அவருடைய ஆசீர்வாதம் நல்ல. உங்களை நிர்மூலமாக்க மாட்டார், உங்களை கஷ்டத்துக்குள் உருவாக்க மாட்டார், உங்களை வேதனைக்குள் உருவாக்க மாட்டார், துன்பத்துக்குள் உருவாக்க மாட்டார். நிச்சயமாகவே அவர் கிருபையால, சுத்த கிருபையால உங்களை வழிநடத்துவார், உங்களை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 65:14 போல வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டீர தேவன் இந்த 14 ஆண்டு காலத்தை முடித்து 15ஆம் ஆண்டை தேவன் வழிநடத்துவார். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு எங்கேயும் கேட்டு பண்ணீங்க, எந்த கூட்டத்திலும் போய் என்ன பண்ணிட்டு பண்ணீங்க, என்ன கேட்டு பண்ணீங்க சொல்ல பார்க்கலாம். என்ன செய்தி நீ எத்தனை செய்தி உங்களுக்கு சொல்லுங்க. எந்த கூட்டத்துல இந்த செய்தி கேட்டுக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த கூட்டத்துல கேட்டு ஆனா டைம் கரெக்டாக முடிச்சிருக்கிறோம். 7:00க்கு ப்ரே பண்ணிக்க ஆரம்பிச்சோமா, 6:30க்கு ஆரம்பிச்சோம், 6:30, 7:30, 8:30, இப்போ 9:15. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் நம்மை திருச்சபை ஆசீர்வதித்திருக்கிறார்கள், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். போன அத்தனை வருஷம் முகம் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாங்க. நிச்சயமா எல்லாரும் ஜெபிப்பாங்க, எல்லாம் ஜெபிப்பாங்க தான். அவங்க நல்ல நாளிலே வந்து அடுத்து ஏற்றிக்கொண்டு வேற வார்த்தை பலன் ஐயாவுக்கு மீண்டுமாக கருணத்துக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாட்களில் நம்ம ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தை குறித்து நாம் யோசிக்கலாம். நடந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஊழியர்கள் நடத்தி கொண்டிருங்க, ஜபித்து கொண்டிருங்க. ஜெபிக்கிற வாசத்தில் இருக்கிற தொடர்ச்சியாக வாசத்தில் அத்தனை பேர் வாசத்தை கொண்டிருங்க. தேவன் தாமே நம்மோட இப்போது இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிக்கலாமா? ஆமா. ஏன்னா எல்லாருக்கும் வாயு வயிறும் சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பரவாயில்ல போக வேண்டிய ஆட்களாக இருக்காங்க. அந்த குழந்தைகளோடு வைத்து கொடுத்ததுனால நம்ம இவ்வளோ நேரம் சபை நடந்ததே கிடையாது. ஒரு மீட்டிங் கூட கரெக்டுங்களா? எத்தனை மணிக்கு முடிப்போம்? 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சுடுவோம். அதுதான் 6 மணிக்கு ஆரம்பிச்சோமோ கரெக்டாக 2 மணி நேரம் தான் நம்ம ஒரு 6 மணிக்கு நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு விசேஷத்தை தான். ஏன்னா நிறைய என்னுடைய காசு என்ன பண்ணாங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? ஆமா, ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. அதனால ஆசீர்வாதம் உங்களுக்கு அத்தனை பேர் இருக்கும். குழந்தை படிக்கலாம், குழந்தை படிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 14 கல்லுகள் மயக்கல்களை தாண்டி 15வது கண்ணை தொடுபடி கட்டளை கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 14 ஆண்டுகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் அடிமை தெரிந்து கொண்டு 90 இதுவரைக்கும் 31 ஆண்டுகளமாக தேவனுடைய கரமடிமையும் மனித குடும்பத்தாரை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரே மனிதனாய் கர்த்தருக்குள் வந்து இன்றைக்கு நான் ஊழியக்காரன், என் பிள்ளைகள் ஊழியக்காரர்கள், என் மனிதன் ஊழியக்காரர், என்னுடைய சம்பந்த ஊழியக்காரர், என்னுடைய சித்தி மகன் ஊழியக்காரர், என்னுடைய தகச்சி மகன் ஊழியக்காரர். தேவனுக்கு நன்றி. ஒருவனாய் இருந்த அடிமையை கர்த்தர் திசைக்கு ஊழியரை எழுப்பி நாமத்தை திரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மகிமையத்தக்கதாக கர்த்தர் எழுதுவதாக புறப்பட்டு சென்று தேசத்தின் நன்மையை
கொரோனா வந்துச்சே நம்ம திருச்சபை போடவே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது ஆனால் நேரங்கள் மாத்திரமே மாறியது. ஆனால் கட்டத்தை விடாதவர் மறித்து போயிருந்தார். எத்தனையோ ஆண்டுகள் ஆனால் கட்டளைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேலையாக பார்க்கிறோம். நிறைய வழிபடி செய்கிறோம். வாழ்ந்த அத்தனை பாசம் நாங்கள்